தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. பெருந்தலைவர் காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். எம்பி திருச்சி சிவா பெரியார் குறித்து காமராஜர் குறித்து சர்ச்சையான கருத்துக்கள் வெளியிட்டதாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது சர்ச்சைக்குரிய விவாதங்கள் சரியில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் தேவையில்லை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கலகம் மூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் தர வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று பெரியார் போற்றியுள்ளார். மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிர வேண்டும் என்றும் சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்தவர் காமராஜர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கலகம் மூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்றும் மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்தவர் காமராஜர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பகிரலாம். அதாவது திருச்சி சிவாவோட ஒரு பேச்சு தற்போது தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது தன்னோட கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு கடவுளா கண்காணிச்சுட்டு அதன் அடிப்படையில கொள்கைகளை கொண்டு இயங்கி வர இயக்கம் காங்கிரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜரை தான் முன்னெடுத்து அதன் அடிப்படையில் தான் அரசியல் வழி வந்தோம் அப்படின்னு சொல்லி செயல்படுற ஒரு சூழ்நிலையில காமராஜர் ஏசி கேட்டாரு, அது கருணாநிதி கையை பிடிச்சு கேட்டாரு அப்படின்னு சொல்லி திருச்சி சிவாவோட பேச்சு ஒரு கடும் சர்ச்சையான நிலையில தமிழகம் முழுவதும் காங்கிரஸார் இதுக்கு ஒரு பலத்த எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இந்நிலையில முதல்வர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என போற்றியவர் தந்தை பெரியார்னும், குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அவரு பெருந்தலைவர் மறைந்த போதும் ஒரு மகன் போல் நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் தமிழின தலைவர் கலைஞர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அவரு உடல் அழிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்திற்கு நேரில் வருகை தந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது என் வாழ்நாளில் கிடைக்கதற்கரிய பெரும் பேரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அத்தகைய பெருந்தலைவர் பெருந்தமிழர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில் தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. சமூக நீதி எதையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தற்போது அவர் வெளியிட்டு இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.